மகரவிளக்கு பூஜை 2025. சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் கவனத்திற்கு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்கான தேதி மற்றும் நேரம் குறித்த முழு விவரங்களை இப்பதிவில் காணலாம் வாங்க. கேரள மாநிலத்தில் உள்ள மிக புகழ்பெற்ற சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலம் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி துவங்கியது. இதனையடுத்து மண்டல பூஜை காலத்தின் முக்கிய நிகழ்வான சபரிமலை ஐயப்பனுக்கு கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மறுநாள் டிசம்பர் 26 அன்று மணியோசையுடன் சரணகோஷங்களும் முழங்க ஐயப்பனுக்கு பிரதான மண்டல பூஜை நடந்தது. தங்க அங்கியில் ஜொலித்த ஐயப்ப தரிசனத்திற்குப் பின் அன்றிரவு 11 மணிக்கு ஹரிவராசனம் பாடல் பாடி நடை அடைக்கப்பட்டது. இதோடு நவம்பர் 16 முதலான 41 நாள் மண்டல பூஜை காலம் நிறைவுற்றது. சபரிமலை மகரஜோதி. இந்நிலையில் டிசம்பர் 30ஆம் தேதி மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி மாலை சபரிமலை ஐயப்பனுக்கு மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது. மகரஜோதி தரிசனத்திற்கு பின் ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் அரசகோலத்தில் காட்சி தரும் ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுவர். ஜனவரி 20ஆம் தேதி பந்தள மகாராஜா குடும்பத்தினருக்கு சிறப்பு பூஜையும் தரிசனமும் நடத்தப்பட்டு அன்றிரவு கோயில் நடை அடைக்கப்படும். பின் சபரிமலை கோயிலின் சாவி பந்தள மகாராஜா குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும். அதோடு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை கால உற்சவம் நிறைவு பெறும். மகரவிளக்கு பூஜை தேதி நேரம். மகரஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு மேல் தொடங்கி 7 மணி வரை நடைபெற உள்ளது. இதனால் அதற்கு முன்பாக சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவசம் போர்டு பல்வேறு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் பகுதியாக பக்தர்கள் அனுமதிக்கப்படும் நேரமும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஜனவரி 14ஆம் தேதி 1000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆன்லைன் புக்கிங் மூலம் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் ஜனவரி 12ஆம் தேதியில் இருந்து படிப்படியாக குறைக்கப்பட உள்ளது. மகரஜோதி தரிசனம் நடைபெறும் ஜனவரி 14ஆம் தேதி சபரிமலைக்கு 3 லட்சம் பக்தர்கள் வரை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சபரிமலையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2025 சபரிமலை மகர ஜோதி தரிசனம். நாள் மற்றும் தேதி. நாள் ஜனவரி 14 2025 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு பொன்னம்பலமேட்டில் பகவான் ஐயப்பன் உலகத்திற்கு மகர ஜோதியாய் காட்சி தருவார். மகரஜோதி நாள் அன்று மாலை 6 மணிக்கு உங்கள் இல்லங்களில் விளக்கேற்றி பகவான் ஐயப்பனை வழிபடுங்கள். நீங்கள் எண்ணியதெல்லாம் நிறைவேறும். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.